இன்னைக்கு வந்து என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட் ஆஃப் பண்ணே மறந்துட்டோம். இப்போ தான் கிளம்பிட்டோம் வீட்டிலேருந்து. நைட்டு தான் கிளம்புனோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாதி கிட்ட வரையும் வந்துட்டோம். பாருங்கள் மழைலாம் தெரிய ஆரம்பிச்சிட்டு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான். பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு இப்போ நம்ம கோயிலுக்கு போய்கிட்டு இருக்கோம். சேர்த்துலாம் உள்ளலாம் வந்தாச்சு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளலாம். இப்போ பாருங்க கோயில் தெரிய ஆரம்பிக்குது. மழைலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. இனிமேல் ஹாப்பி தான். கடைலாம் நிறையா போடுவாங்க. நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். எல்லாம் ஃபோன்லாம் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. இப்போ வந்து ஒரு 2 வண்டி தான் நிற்கிது. வெள்ளிக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வண்டி நிற்கும். நிற்கிறது கூட இடம் இருக்காது. திருவிழாப்பெல்லாம் வீடியோ எடுக்க முடியல. எல்லா ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிட்டு. அதுவும் இல்லாமல் நெட்டும் உள்ளே இருக்காது. டவர் சுத்தமாக கிடைக்காது. இங்கே பாருங்க எல்லாம் ஒவ்வொரு செட்டு. எவ்வளோ இடம் நிற்குது பாருங்க கார் படுறதுக்காண்டி. இன்னும் யாருமே வரல. இன்னும் 2-3 நாள்லாம் நிறையா கார் வந்துடும். இப்போ இதுதான் நம்மளோட செட்டு. மொத்தமாக 3 போட்டுருந்தோம். ஆனால் மரம் இடையில இருக்கிறதுனால ஒன்று எக்ஸ்ட்ராவே எங்களுக்கு கிடச்சிச்சு. அதனால ஒன்று ஜாயின் பண்ணிக்கிட்டோம். மொத்தமாக சமையல் வைக்கிறதுக்கு ஒன்று, அப்புறம் 2 இதை ஒன்று ஆக்கிட்டோம். இப்போ தனியாக ஒன்று இருந்துச்சு, அதையும் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மாற்றிக்கிட்டோம். பாருங்க யாருமே வரல பாருங்க. எல்லா ஜாமானையும் இறக்கி வச்சாச்சு, ஒன்றா ஆக்காச்சு. அதுக்கப்புறம் இன்னொரு செட்டு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா மறுநாள் வெள்ளிக்கிழமை காலையில் பொங்கல் வச்சு மொட்டை பார்த்து சாமிலாம் கூப்பிட்டாச்சு. போன வாட்டி சவுண்டாக இருந்துச்சு பொங்கல் வைக்கும்போது. இந்த வாட்டி அப்படி இல்லை. போட்டிலாம் வைப்பாங்க, ஆனால் இந்த வாட்டி எல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வச்சாங்க. பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டு வீட்டுக்கு திரும்பி வந்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ பொங்கல் இருக்குன்ட்டு. இதுதான் நாங்கள் வச்சதுக்கு இதில் இருக்கிறது தான். சரி, ஓகே, இன்னைக்கான வீடியோ அவ்வளோதான். பாய்.